வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியும் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சியை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பூண்டை மேலே இருக்கிற தோல் மட்டும் நீக்கிடணும். பூண்டு பல்லில் இருக்கிற தோலை நீக்கக்கூடாது. இப்போது இஞ்சியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைஞ்சி வரும்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து அரைச்சோன்னா 6 மாதம் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் இல்லாட்டி கிளாஸ் கண்டெய்னர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்படி நீங்கள் எண்ணெய் ஊற்றி அரைக்காமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் க்ரீஸ் பண்ணியாவது நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க. அப்போ தான் 6 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலர்லேயே 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம நிசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. பாய்.